கதை ஸ்டுடியோ. ஒரு காலத்தில் அரண்மனை காடு என்ற ஒரு அழகான காட்டில் இருந்தது. அதில எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டின் அரசன், நியாயமும் கருணையும் கொண்ட அரசன் அருணவேல் சிங்கம். இந்த காடு எல்லோருக்கும் சொந்தம். பலவீனமானவரும் பயமில்லாமல் வாழணும். இதுதான் அரசன் அருணவேலின் சட்டம். ஆனால் காட்டின் மறுபக்கத்தில் பேராசையும் கோபமும் நிறைந்த கருணாகரன் சிங்கம் வாழ்ந்து வந்தான். கொஞ்சம் கூட நியாயம் பிடிக்காத கருணாகரன் குசும்பு நரியுடன் சேர்ந்து ஒரு கெட்ட திட்டம் போட்டான். அதன் விளைவு சின்ன விலங்குகளுக்கு கூட உணவு கிடைக்கல. பசி ஆரம்பிச்சது. ஒரு சின்ன முயல் நடுங்கியபடி அரசன்கிட்ட, மகாராஜா, நாங்க கஷ்டப்படுறோம். என்னாச்சு? பதட்டப்படாம பொறுமையா சொல்லு. யாருக்கும் உணவு எதுவும் கிடைக்கல. எல்லாரும் பசியில ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க ராஜா. இது சாதாரண பிரச்சனை இல்லை, ரொம்ப கஷ்டம்தான். அப்போதான் அந்த குசும்பு நரியும் கருணாகரன் சிங்கமும் போட திட்டம் பண்ணலாம்னு அந்த இரவு காட்டுல இருக்க எல்லா விலங்குகளும் குடிக்கிற தண்ணீர்ல மருந்து கலந்து தண்ணீர் குடிக்க முடியாத மாதிரி பண்ணிட்டான் கருணாகரன் சிங்கம். காட்டுல குழப்பம் ஏற்படுத்தினான். அடுத்த நாள் காலை தண்ணீர் குடிக்க முடியல. எல்லா விலங்குகளும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ ஞானி ஆமை சொன்னது, இது விபத்து இல்லை அரசே, இது சதி. அப்படின்னா இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரானோன்னு அருணவேல் சிங்கம் தன் நண்பர்களை கூப்பிட்டான். நம்ம காடுல ஒரு சதி நடக்குது, அது சரி பண்ணணும். வீரன் யானை, நான் தண்ணீர் சுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னுச்சு. மின்னல் குதிரை, எல்லா எல்லைகளையும் கவனிப்பேன் அப்படின்னு சொன்னுச்சு. முத்து நரி, நான் ரகசியமா போய் உண்மை தெரிஞ்சு வர்றேன் அப்படின்னு சொன்னுச்சு. சின்னா எலி, நான் அவங்க இடத்துக்கு உள்ளுக்குள்ள போவேன் அப்படின்னு சொன்னுச்சு. ராத்திரி நேரம் முத்து நரி மெதுவா கருணாகரன் குகை பக்கம் போனது. அங்க கருணாகரன் பேசிக்கிட்டு இருந்தான். அத மறைந்திருந்து கேட்டது. சீக்கிரமே இந்த காடு எம் பேரை சொல்வாங்க, அருணவேல் அரசன் இல்லன்னு சொல்வாங்க. அதையெல்லாம் முத்துநரி கேட்டுட்டு சத்தமே இல்லாம திரும்பிச்சு. அடுத்த நாள் அருணவேல் அரசன் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. கருணாகரன் நம்ம பிரிக்க முயற்சி பண்றான், ஆனா நம்ம ஒற்றுமை அவனுக்கு பதிலடி கொடுக்கணும். வீரன் யானை போய் தண்ணீர் சுத்தம் பண்ணுச்சு. மின்னல் குதிரை காடு எல்லைகளுக்கு போய் யாரும் வராத மாதிரி பாதுக்குச்சு. சின்னா எலி, கருணாகரன் சிங்கம் கூகை உள்ளுக்குள்ள போய் எல்லா உணவும் வீணாகிடுச்சு. பசிக்குதுன்னு போன கருணாகரன் தன் உணவு எல்லாம் வீணாகி கிடப்பது பார்த்து கோபம் பட்டான். யாரை இப்படி பண்ணங்கன்னு பார்க்க வேகமா அரண்மனை காடுக்கு வந்தான். இப்போ என்ன யார் தடுக்க முடியும்? இந்த காடு வலிமையால இல்ல, நியாயத்தால தான் வாழும். எல்லாரும் அப்படித்தான் இருப்போம். விலங்குகள் எல்லாம் அருணவேல் பக்கம் நின்னாங்க. கருணாகரன் சுற்றி பார்த்தான். அவனோட கூட்டமே காணோம். நான் தோத்துட்டேனா? நான் உன்னை தண்டிக்கலாம், ஆனா மாற்றம் வந்தாதான் உண்மையான வெற்றி. கருணாகரன் தலை குனிந்தான். அவனுக்கு பாடம் புரிஞ்சுது. அந்த நாளுக்கு பிறகு அரண்மனை காடு மீண்டும் சந்தோஷமா மாறிச்சு. சிறியவங்க பயமில்லாம விளையாடினாங்க, பெரியவங்க பாதுகாப்பா வாழ்ந்தாங்க.